குரோதத்தின் அக்னியானது இதற்கு சத்ருவையும் நண்பனையும் வேதம் பிரித்து பார்க்க தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் அது எரிந்து சாம்பலாகிவிடும். இன்று நான் என்னுடைய கோபத்தால் பிருகுரிஷிக்கு சாபம் அளித்துள்ளேன். நான் லக்ஷ்மி உங்களுக்கு சாபம் அளிக்கிறேன். நீங்கள் செய்த தவறுக்கான தண்டனையை அனைத்து மகரிஷி சமூகமும் அனுபவிக்கும். நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். தங்களை விட்டு பிரிய போகிறேனே, தங்களை நான் மறக்க போகிறேனே, அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன். இது எனக்குத்தான் சாபமாகும் தேவி. காரணம், தங்களுக்கு என் நினைவு இருக்காது, என் பிரிதலும் நினைவிருக்காது. ஆனால் இந்த பிரிதலின் வேதனை என்னை ஆட்கொள்ளப் போகிறது. இருப்பினும் இந்த உலகின் சமநிலைக்காக, இந்த உலகை காப்பவன் என்ற முறையில், அன்பின் சோதனைக்காக நான் இதை ஏற்றே ஆக வேண்டும். காலச்சக்கரத்தின் நியதி தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும். இன்று இருப்பது நாளை இருக்காது. பிரிதல் மற்றும் சந்திப்பிற்கான இந்த போர் நிரந்தரமானது. சுவாமி, நாம் மீண்டும் சந்திப்போம். ஆனால் எப்போது? பிரியும் நேரம் வந்துவிட்டது. ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்திருக்கிறேன். நாராயணர் மட்டுமல்ல, அங்கிருக்கும் அனைவருமே அழுது கொண்டிருப்பார்கள். விரைவில் தேவி லக்ஷ்மி நமது இல்லத்தில் மகளாக பிறக்கப் போகிறார். இதற்கு என்ன அர்த்தம்? நாராயணரை பழிவாங்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சுவாமி, உங்களுடைய நோக்கம்தான் என்ன? அத்தியாயத்தை நான் எழுதுவேன் தேவி. நம் காதல் கதையை நான் எழுதுவேன். அதில் நம்முடைய அன்பின் பிரகாசமானது அனைத்து சத்துருக்களையும், அனைத்து தீய எண்ணம் கொண்டவர்களையும் அழித்துவிடும். நம்முடைய அன்பு நிலையானது. அதற்கு என்றுமே முடிவில்லை. அதனால் பிரிவதை எண்ணி வருத்தம் கொள்ள வேண்டாம். சந்திக்கப் போகிறோம் என்று எண்ணி சந்தோஷம் கொள்ளுங்கள். ஒருமுறை தேவி லக்ஷ்மி நமது இல்லத்திற்கு மகளாக பிறந்து வரட்டும். அதற்கு பிறகு அவர் நாராயணருக்கு சொந்தமாகவே மாட்டார். நம்முடைய மகளுக்கு வாழ்க்கை துணையாக வரப்போவது யார் என்பதை ஒரு தந்தைதான் முடிவெடுக்க வேண்டும். அதாவது நான். சொல்லப்போனால் பிறந்ததற்கு பிறகு லக்ஷ்மி நினைவில் நாராயணர் இருக்க மாட்டார். அதோடு முன்ஜென்மத்து நினைவுகளும் திரும்ப வராமல் நாம் பார்த்து கொள்ளலாம். லக்ஷ்மி இல்லாமல் நாராயணர் மானிடனாகவே வாழ்வார். இவ்வாறுதான் நான் நாராயணரை பழிவாங்கப் போகிறேன். ஆனால் நாராயணரே, உங்கள் பிரிவினால் ஏற்படும் வேதனைக்கு நான் என்ன செய்ய? தங்கள் பிரிவின் வேதனை என்னையும் சேர்த்தே எரிக்கும். உங்களை மட்டுமல்ல நாராயணரே, உங்களை மட்டுமே எரிக்கும். நான் இன்னொரு ஜென்மம் எடுத்து இன்றைய நிலையை மறந்து விடுவேன். ஆனால் தாங்களோ இங்கு ஒவ்வொரு நொடியும் பிரிதலின் வேதனையை எவ்வாறு அனுபவிப்பீர்கள்? உங்களுடைய லக்ஷ்மி இல்லாமல்
தாங்கள் எவ்வாறு இருப்பீர்கள்? தங்களின் நினைவோடே நான் வாழ்வேன். மிக அற்புதம் பிரிகு ரிஷி. ஆசுரர்களின் சக்தியும் குரு சுக்ராச்சாரியாரின் யுக்தியும் பிரிகு ரிஷியின் தவபலம் அதோடு காவிய தாயின் சக்தியும் ஒன்று சேர்ந்து விட்டால் உலகத்தை காப்பாற்றுபவரையும் செல்வ செழிப்பான தேவியையும் பிரிவதை யாராலும் தடுக்க முடியாது. அதோடு ஒரே ஒரு முறை லக்ஷ்மி நாராயணர் பிரிந்து விட்டால் அதோடு முழு உலகத்திற்கும் அசுர குலத்தின் கொடிதான் உயர பறக்கும். அவர்கள் பிரிந்து வாழட்டும், நாம் ஒன்று கூடிவிடலாம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து லக்ஷ்மி நாராயணரின் கடைசி அத்தியாயத்தை எழுதிவிடலாம். நாளை பிரிய போகிறோம். இன்று ஏன் வேதனைப்பட வேண்டும் நாராயணரே? வாருங்கள், வைகுண்டத்திற்கு செல்லலாம். வேண்டாம் தேவி. பிரியும் வேதனை மனதில் தோன்றிவிட்டது தேவி. நாராயணனின் அர்த்தாங்கினியாக இல்லாமல் ரிஷி பிரிகுவின் மகளாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் வெளியே செல்லுங்கள், நேரம் வந்துவிட்டது. தாங்கள் என்னோடு இருக்க இயலாது. ஆனால் தங்களோடு இருந்த அந்த அழகான தருணத்தை என்னுடைய நினைவுகளாக என்னுடனே இருந்துவிடும். என் இதயத்திலேயே தங்கிவிடும். நல்லது நாராயணரே. இதற்கு பிறகு மீண்டும் நாம் சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தை நீங்களே ஏற்பாடு செய்வீர்கள். இது தாங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய கடன். நிச்சயம் கொடுப்பேன் தேவி. लक्ष्मी नारायण, लक्ष्मी लक्ष्मी नारायण, लक्ष्मी नारायण. என்னுடைய இந்த கரம் உங்களோட வருகைக்காக காத்துக் கொண்டே இருக்கும் நாராயணரே. நாராயணர் லக்ஷ்மியின் நினைவில் மட்டுமல்ல, என்றென்றும் லக்ஷ்மியின் மனதில் குடிக்கொண்டிருப்பார். என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ள
விரைந்து வந்து விடுங்கள் நாராயணரே. நான் வருவேன் தேவி.